ஒரு அழகான சிறிய கிராமத்தில் அனிதா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவள் எப்போதும் பிறருக்கு உதவ விரும்பும் நல்ல மனம் கொண்டவள். ஒரு நாள் அவள் தன் தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு வித்தியாசமான பூவைக் கண்டாள். அந்த பூ தங்க நிறத்தில் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. ஆச்சரியப்பட்ட அனிதா அதை பிடிக்க முயன்றபோது அந்த பூ திடீரென்று பேசத் தொடங்கியது. அனிதா, நான் ஒரு மாயப்பூ. நீ ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயல் செய்தால் நான் இன்னும் அழகாக மலர்வேன் என்று மெதுவாக சொன்னது. அனிதா ஆச்சரியத்துடன் சிரித்தாள். நிச்சயம், நாளை முதல் நல்ல செயல்கள் செய்வேன் என்று உறுதியானாள். அடுத்த சில நாட்களில் அனிதா கிராமத்தில் எல்லோருக்கும் உதவத் தொடங்கினாள். அவள் ஒரு பாட்டிக்கு உணவு கொடுத்தாள், ஒரு நண்பருக்கு புத்தகம் கொடுத்தாள், மரம் நட உதவினாள். ஒவ்வொரு நல்ல செயலும் நடந்த போதெல்லாம் அந்த மாயப்பூ இன்னும் பிரகாசமாக மலர்ந்தது. சில நாட்களில் அந்த பூ தங்க ஒளியுடன் முழுமையாக மலர்ந்தது. அதன் ஒளி முழு கிராமத்தையும் மகிழ்ச்சியுடன் ஒளிரச் செய்தது. அதே நேரத்தில் அந்த பூ மெதுவாக சொன்னது, அனிதா, உன் நல்ல மனம்தான் உண்மையான மாயம். அந்த நாள் முதல் அனிதா எல்லோருக்கும் ஒரு பாடம் சொல்லிக் கொடுத்தாள். என்னவென்றால், நல்ல செயல் செய்யும் மனம்தான் உண்மையான மாயம். குழந்தைகளே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல செயல் செய்யும் மனம்தான் உண்மையான மாயம்.